அன்பானவர்களே, நான் இன்று பரீட்சைக்கு அதாவது தேர்வு காலங்களிலே நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான சில முக்கியமான தனிக்குறிப்புகளை கூற இருக்கின்றேன். அதாவது மிக அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு தேர்வுக்கு தயார் செய்து கொள்ள மிக மிக அவசியம். இந்த தேர்வுக்கான தயாரிப்புகளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தினமும் செய்து வருவது மிகவும் நல்லது. அதற்காக இயற்கை சூழலிலோ அல்லது தங்களது இல்லத்திலே இதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலேயே நீங்கள் தினமும் படிப்பது, எழுதி பார்ப்பது, பரீட்சை எழுதி பார்ப்பது எல்லாம் மிக மிக முக்கியமானது. அதை தவிரவும் ஒரு குறிப்பிட்ட நேர வரையறை, அதாவது காலத்தினை நீங்கள் வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அதாவது காலையிலே அதிகாலை 4:30 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்கின்ற நேரத்தில் தயார் செய்து கொள்ளக்கூடிய அனைத்து குறிப்புகளும் தேர்வு எழுதும் பொழுது மிக அதிகமாக நினைவிற்கு வரக்கூடிய தன்மையினை உடையதாக இருக்கின்றது. அந்த காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள். பிரம்மம் என்பதற்கு அறிவு, ஞானம் என்றும் பொருள் இருக்கின்றது. எனவே நமது அறிவு மிகச்சிறந்த வகையிலே செயல்பட இருக்கக்கூடிய நேரம் அதுவாக இருக்கிறது. தாமச குணம் உள்ள இரவு 10 மணிக்கு மேல் நள்ளிரவில் படிப்பது அவ்வளவு நல்லதல்ல. நமக்கு நல்ல முறையில் தேர்வு எழுத சிறந்த ஓய்வும் அவசியம். அதற்கு 6 மணி நேர தூக்கம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இரவு 10 மணியிலிருந்து விடிகாலை 4 மணி வரை கண்டிப்பாக நல்ல ஆழ்ந்த உறக்கத்தினை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு இரவு 6:30 மணிக்குள்ளாக அல்லது 7 மணிக்குள்ளாக இரவு உணவினை நீங்கள் முடித்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த தேர்வு காலங்களிலே அதிக எண்ணெய் கொழுப்பு சேர்ந்த பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்தல் மிகவும் நல்லது. மிகவும் பசித்ததென்றால் சிறிது பிஸ்கட் அல்லது பால் அல்லது இளநீர், ஜூஸ், பழரசங்கள் போன்றவற்றை அருந்தலாம். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். இந்த தன்மை உங்களுக்கு நன்றாக பாடங்களை உள்வாங்கி நிறுத்துவதற்கு முடியும். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு குறிப்பினை கூறுகின்றேன். நீங்கள் இத்தகைய முறையிலே படிக்கும் பொழுது மிக இரைச்சல் இல்லாத மெல்லிய வாத்திய இசையினை, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அது கர்நாடிக் மியூசிக்காக இருக்கலாம் அல்லது ஹிந்துஸ்தானி மியூசிக்காக இருக்கலாம், அவற்றை ஏதேனும் ராகங்கள் மட்டும் இசைக்கப்படக்கூடியதாக ஃப்ளூட், மேண்டலின், வயலின், கிளாரினெட், சாக்ஸஃபோன் போன்றவற்றிலே இசைக்க விட்டுவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். மிகச்சிறந்தமான திட்டமிடுதல், மிகச்சிறந்த முறையில் நாம் நம் வேலையில் கவனம் செலுத்துவதற்கு இந்த இசை மிகவும் பயன்படுவதாக இருக்கிறது என்பதனை மேலை நாட்டு விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டுள்ளனர். பெரிய பெரிய ஆராய்ச்சி சாலைகளிலும் இதனை பயன்படுத்துகின்றனர். மேலும் நீங்கள் ஆழ் மனதிலே என்ன படிக்க இருக்கின்றீர்கள் என்பதனை பற்றி ஒரு 5 நிமிடமாவது தியானம் செல்வது போல், இதனை ஜென்முறை தியானம் என்றும் கூறுவார்கள். அதாவது எந்த ஒரு நிலையிலும் நமது மனதினை ஒருமுகப்படுத்தி அந்த என்ன செய்யப்போகிறோம் என்ற சிந்தனையை ஒரு 5 மணி துளிகளாவது நினைத்து பார்த்தல் வேண்டும். ஆக இது சரியான திட்டமிடல் நிகழ்ச்சியாகவும் அமையும் என்பதனால் அனைவரும் இந்த முறையினை பின்பற்றச் செய்கின்றனர். உங்களுக்கு நன்றாக தெரிந்த அல்லது பிடித்தமான பகுதிகளை முதலில் நன்கு படித்துவிட்டு சற்று கடினமான பகுதிகளையும் கூட நீங்கள் இவ்வாறே படித்தீர்கள் என்றால் மிக எளிமையாக அனைத்து வகை பாடங்களிலும் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம்.
இதனையே நாம் இந்த ஆழ் மனதின் ஆற்றலை வெளிக்கொணர்ந்து அதன் மூலம் படிப்பதற்கு பயன்படுத்துவதாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஆக நீங்கள் இந்த முறையிலே உங்களை தேர்வுக்கு தயார்படுத்தி கொண்டு மிக அதிகமான மதிப்பெண்கள் பெற்று மிகச்சிறந்த மாணாக்கர்களாக வர வேண்டும் என்பதனை ஆசிரியர்களாகிய அனைவரும் விரும்புகின்றனர் என்பது திண்ணம். பெற்றோர்களும் இவ்விஷயங்களில் உங்களுக்கு உதவுவார்கள். இதை அறிவுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பல வகையிலும் சோதித்தறிந்து நானும் பல தேர்வுகள் எழுதி படிக்கும் பொழுது இவற்றில் ஒவ்வொரு பகுதியாக பயன்படுத்தி எனக்கும் பலருக்குரிய அறிவுரைகளை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நன்றி.